ஸோ இப்போ நீங்கள் கேட்டீங்க மொபைல் நம்பர் நான் வந்து ஃபேன்சியாக 999 777 அப்படின்னு நான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதனால நம்மளுடைய வாழ்க்கை பாதிக்குமா, இல்லை நல்லது நடந்துருமா, எனக்கு அப்படியே மாறிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. மாற்றம் பண்ணுறது தான் மதியோட வேலை. விதிங்கிற அந்த விதி போன போக்கில் மனிதன் போனால் மதி அவருக்கு வேலை செய்யாது. மதியை கொண்டு எப்போ வெல்லணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ விதி அவங்கள தடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி பேங்க் பேலன்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஃபிட் பண்ணி கொடுக்கும். மொபைல் நம்பரு இப்படி இருந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை மாற்ற சொல்லுவோம். மூணாவது, 2ஆம் பாவக காரகத்துவ பலன்களை பஞ்சபக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் லாக் பண்ணி அதில் அந்த ரெமடியை பண்ண சொல்லுவோம். அவங்கள வந்து கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு மாற்றம் வரும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. ராணிப்பேட்டையிலேருந்தே ரஞ்சித் குமார் சார், தாந்திரிகா ஜோதிடர். இவர்கிட்ட என்னதான் இருக்கு, என்னதான் சொல்ல வராரு, தாந்திரிகம்னா என்ன, அதை வச்சு என்னென்ன மக்களுக்கு சொல்ல வர்றாருன்னு அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஒரு 4 விஷயங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஃபோன் நம்பர், ஏடிஎம் நம்பர், பின்கோடு, நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ், வாட்டெவர் நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. ஒரு மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த விஷயங்களை கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? இப்போ நான் காமனாக ஒரு நம்பரோ வந்துட்டு எனக்கு ஃபேவரட்டான நம்பர் பார்க்குறேன். நான் இப்போ என்னோட ஃபோன் நம்பரில் வந்து நம்பர் இப்போ எனக்கு ட்ரிபிள் அந்த அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக அந்த ஃபோன் நம்பர் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் ஒரு வண்டி வாங்கினாலும் நான் அதே மாதிரி இருக்கிற நம்பர் தான் நான் எடுப்பேன். ஸோ இதனால என் வாழ்க்கை வந்து நான் எப்படி சார் கனெக்ட் பண்ணிக்கிறது? இதுல தான் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா விதி அப்படிங்கிற ஜாதகத்துக்குள்ள மதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மதியை கொண்டு ஜெயிச்சோம் வாழணும். அந்த மதி கொண்டு வாழ்ந்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஸோ அதுக்காக அந்த விதிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மதியை நம்ம ரிசர்ச் பண்றோம். ஸோ இப்போ நீங்க கேட்டீங்க மொபைல் நம்பர் நான் வந்து ஃபேன்சியா 999 777 அப்படின்னு நான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதனால நம்மளுடைய வாழ்க்கை பாதிக்குமா, இல்லை நல்லது நடந்துருமா, எனக்கு அப்படியே மாறிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. மாற்றம் பண்றது தான் மதியோட வேலை. மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே மதி அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஸோ விதி பிரகாரம் வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களுக்கு வேணுமா, மதி பிரகாரம் வாழணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க டிசிஷன் நீங்க எடுத்தா நீங்க நினைக்கிற விஷயத்த சாதிக்கணும். அது மாதிரி நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன நடக்குதோ நடக்கட்டும் நான் ஏத்துக்கிறேன், நாளைக்கு வர்றது நாளைக்கு வந்தா கூட நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு வாழ்றவங்களும் இருக்காங்க. ஸோ எனக்கு நாளைக்கு வர்றது எனக்கு இன்னைக்கு வேணும். யோகங்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 80 வயசுலயும் கிடைக்கும், 60 வயசுலயும் கிடைக்கும். ஆனால் வாழ்ற வாழ்க்கையிலே நமக்கு யோகமா வாழணும் அப்படின்னா ஈகோ சிஸ்டத்தை மாற்றணும். மட்டும் கண்டிப்பா நிம்மதியா வாழ முடியும், நினைச்ச மாதிரி வாழ முடியும். ஸோ உங்ககிட்ட ஒரு கிளைண்ட்டோ சம்திங் யாரோ வந்துட்டு சார் இந்த மாதிரி ஒரு நம்பரோ இல்லை என் டேட் ஆஃப் பர்த்து இல்லை நான் வந்து இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துலேயே தான் போயிட்டு இருக்கேங்க, நல்லதே நடக்க மாட்டேங்குது, நான் என்னதான் ஜாதகம் பார்த்தாலும் எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களோட விஷயங்களை தான் நீ பண்ணா கரெக்டா இருக்குன்னு நீங்க கணிச்சு சொல்லுவீங்களா? கண்டிப்பா மாத்துவோம். ஏன்னா ஒருத்தர் ஒரு கிளைண்ட் வந்து ஜாதக ரீதியா எத்தனை வந்து நம்மகிட்ட சொல்றாங்க, இவ்வளவு பிரச்சனை சொல்றாங்க, ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியல, என்னுடைய நகையெல்லாம் அடமானத்துல இருக்கு, எங்க வீட்டுக்காரர் வேலைக்கே போறதில்ல, ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, அவர் என்ன எந்த ஹெல்ப் பண்றதில்ல. நேற்று பார்த்து ஜாதகத்தை சொல்றேன், என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, ஒரு 2000 கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு மாசத்துக்கு, கடன் கட்டுறேன், வட்டி கட்டுறதுக்கே சரியா இருக்குது, ஏதாவது வழி சொல்லுங்களேன்னு சொல்லும் போது தான் அவங்களுடைய ஈகோ சிஸ்டத்தை மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு உண்டான ரிசல்ட் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். சார் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் எனக்கு தோணுன விஷயம் சொல்கிறேன். பொதுவாக பெரியவங்களோ இல்லை நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். விதியை யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி விதியை வந்து மதியால் வெல்ல முடியுங்கிற விஷயம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் விதிங்கிறது நான் பிறக்கும் போதே என் ஜாதகத்தில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான். மேபி நம்ம தலையெழுத்துன்னு கூட நான் சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை மாற்றுறதுக்கு பிரசனம் பரிகாரங்கள் இருக்கா சார்? நிச்சயமா இருக்குது. விதிங்கிற அந்த விதி போன போக்கில் மனிதன் போனால் மதி அவருக்கு வேலை செய்யாது. மதியை கொண்டு எப்போ வெல்லணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ விதி அவங்கள தடுக்கும். அதாவது விதி எப்படி தடுக்கும், செய்ய விடாம தடுக்கும். அந்த விதியை செய்ய விடாம தடுக்கிற அந்த விதியை மதியால அவங்களால தனித்து ஜெயித்து நிக்க முடியாது. ஸோ ஜோதிடம், பிரசன்னம், தாந்திரிகம், சில சப்ஜெக்ட் தெரிஞ்ச நபர்கள் மூலியமாகத்தான் அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குறோம். நாங்க இப்படிதாங்க நீங்க இருக்கணும், இப்படிதாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த பிறகு அதை அவர் ஃபாலோ பண்ணும்போது தான் அங்க அவருடைய மதி வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே. ஸோ அப்போ மதி அப்படின்னும் போது ஏற்கனவே ஜோதிடத்துறையில நாங்கெல்லாம் பிரசன்னம் பிரசித்தி பெற்று இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்த சொல்ல முடியுது. ஸோ அந்த மாதிரி அவங்க பயன்படுத்தினாலே போதும், மதியை சிறப்பாக அவர் பயன்படுத்தினாலே
ஜெயிக்க முடியும். ஓகே சார். ஸோ இந்த விஷயத்துல நான் கேட்கிறேன். ஒருத்தவங்க வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு இப்படின்னு வாழ்க்கை நான் முன்னாடி சொன்ன மாரி, என் விதி இப்படியே போயிட்டு இருக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு கேள்வி கேட்டு உங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. என்னன்னா, என் லைஃப்ன்னு சொன்னேன்ல, அதில என் கரியர் மட்டும் எனக்கு கரெக்ட்டா இல்ல. இல்லன்னா என் ரிலேஷன்ஷிப் கரெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கும் எனக்கும் வந்துட்டு அந்த விதி வந்துட்டு சம்மந்தமா இருக்கா? இல்ல வந்துட்டு இத என் டேட் ஆஃப் பர்த்தோ, என் ஜாதக முறைப்படி மாத்த முடியுமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உங்கள்ட்ட வந்து கேட்குறாங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணுவீங்க சார்? அந்த கேள்விக்கு நிச்சயமா மட்டும். அதுக்கு வந்து நம்ம ஒரு பிராக்டிகலாவே போட்டு காமிச்சிடலாம். போர்டுல எக்ஸ்பிளைன் பண்ணியே காமிச்சிடலாம். அவங்களுடைய ஜாதகத்த போட்டு, அந்த மாரியே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியே காட்ட முடியும். ஏன்னா, இப்போ நம்ம இந்த ஷோலயே வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பிரசன்னம் மாரி ஒரு ஜாதக கட்டம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியே காமிக்க முடியும். எதுக்கு இப்ப இந்த கேள்வி வந்து என்னுடைய வாழ்க்கை விதி பிரகாரமே போயிட்டு இருக்குது. நான் எப்படி இத மாத்திக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு புரியிற மாரி இது ஒரு விளக்கமாவே சொல்ல முடியும். ஓகே சார். அப்படி நெறைய பேர் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அடிக்கடி வந்து கேட்டுட்டே இருந்திருப்பாங்கல்ல. ம். கண்டிப்பா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் இந்த பிரச்சனைக்கு அடிக்கடி ஒரு கிளையன்ட்டோ வந்து கேட்பாங்க. அப்படி உங்ககிட்ட வந்து அடிக்கடி இந்த கேள்விக்கு வந்து எனக்கு விடை கிடைச்சே ஆகணும் சார் அப்படின்னு யாராவது வந்து கேட்டுருக்காங்களா? இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேள்விக்கு? பர்ட்டிகுலர் கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாரும் கேட்கறது வந்து பணம் தான். ம். எனக்கு வந்து பணம் தான் பிரச்சனையா இருக்குது. எல்லாத்துக்கும் மூலப்பொருளே பணமா தான் இருக்குது. ம். ஸோ எனக்கு என்னுடைய பண பிரச்சனைக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னுவாங்க. ஸோ எல்லாருமே பணத்த தேடி தேடி தான் அலையிறோம். அப்படி இருக்கும்போது, ஒரு கிளையண்ட்டே வந்து பண பிரச்சனைன்னு கேட்கும்போது, நம்ம அவர்ட்ட பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போ அவங்களுடைய 2ஆம் பாவம் தனபாவத்த பார்ப்போம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மொபைல் நம்பர் ஏன்னா ஃபாஸ்ட் ரெமெடி மொபைல் நம்பர், பேங்க் பேலன்ஸ். நீங்க இந்த மாரி பேங்க் பேலன்ஸ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர்ஸ ஃபிட் பண்ணி குடுப்போம். மொபைல் நம்பர் இப்படி இருந்தா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அத மாத்த சொல்லுவோம். ம். 3வது 2ஆம் பாவக காரகத்துவ பலன்களை பஞ்சபக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் லாக் பண்ணி, அதுல அந்த ரெமடிய பண்ண சொல்லுவோம். அவங்கள வந்து கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு மாற்றம் வந்துரும். ஓகே சார். நல்ல ரிசல்ட். சார் நீங்க சொன்ன மாரி நான் செஞ்சேன். ஒரு பேமெண்ட் எனக்கு வந்துச்சு சார். நான் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோன் கிடைச்சாலே எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். கிடைச்சிருச்சு சார் லோனு. இது வந்து இந்த ரெமடிலாம் பண்ண பிறகு அவங்களுக்கு நடக்குது. எல்லாம் நடந்த விஷயத்த தான் சொல்றேன். ஸோ இப்போ நீங்க கேட்குறீங்கல்ல பணப்பிரச்சனை அதிகமா வந்து கேட்கறது பணப்பிரச்சனை. அதுல இது ஒரு உதாரணம். ஓகே சார். அ இதில பார்த்தோம்னா வந்துட்டு சில பேர் கடன் வாங்கியிருக்கிறது வாங்கியிருக்க வந்து அப்ளை பண்ணியிருக்க கிடைக்கலன்னு நீங்க சொன்னீங்க. ஒருத்தவங்க கடன் குடுத்து லாக் ஆயிருப்பாங்கல்ல. ஆமா. அவங்களுக்கும் அத மாத்த முடியுமா? இல்ல அந்த பண வரவோ, அந்த நஷ்டத்தை இதனால சேஞ்ச் பண்ண முடியுமா? அதுக்கு தான் தாந்திரீக பரிகாரமும் ஈகோ சிஸ்டத்தையும் போட்டு லாக் பண்றோம். ம். 6ஆம் பாவக அதிபதி அவங்களுக்கு நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு. ஸோ அதே 6ஆம் பாவக அதிபதி 8ஆம் பாவத்துல இருந்தா கடன் வருமா? வராதான்னு செக் பண்ணிருவோம். ஸோ நீங்க குடுத்த கடன் வரும். அதுக்குண்டான வேலை இந்த காலகட்டத்தில வரும். அதுக்குண்டான பரிகாரம் இப்படி தான் பண்ணணும். ஸோ இந்த கால நேரத்தில தான் பண்ணணும். அதுக்கு இதெல்லாம் மாத்தி வைங்க. கண்டிப்பா வரும்னு சொல்லி அனுப்பி வைப்போம். இதே 6ஆம் பாவக அதிபதி 8ஆம் பாவத்துல இருந்தால் அந்த பணம் வர தாமதமாகும். இல்லன்னா தடையாகும். ஸோ அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த இதில வந்துட்டு புதுசா ஒரு விஷயம் நான் வந்து இப்ப கேள்விப்பட்டேன். சர்வஜன வாஸ்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆமா. விஷயம். அப்படின்னா என்ன? மக்களுக்கு அது புரியாத ஒரு விஷயமாவே இருக்கு. அப்படின்னா என்ன சார்? சர்வஜன வசியம் அப்படிங்கிறது வசியம் அப்படின்னாலே வந்து ஒரு ஈர்ப்பு தன்மை தானே. அப்போ வந்து சர்வ ஜனங்களையும் நமக்கு வசியம் பண்ணிக்கிறது. அதாவது நம்ம சொன்னா அவங்க கேட்கணும். நம்ம விருப்பப்படி அவங்க இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்வஜன வசியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்கு. இது யார் பண்ணணும்? எதுக்காக பண்ணணும்? அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தொழில் செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வரணும். ஒரு ஜோதிடர், ஒரு மருத்துவர், ஒரு அட்வொகேட்டு, அப்புறம் வந்து ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிறவங்க, ஒரு ம். ஹோம்மேட் ஏதாவது ஒரு பெண்கள், இல்லத்தரசிகள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிசினஸ் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த சர்வஜன வசியம்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம எந்த பேஸ்ல குடுக்குறோம் அப்படின்னா, தாந்திரிக்ல குடுக்குறோம். பிளஸ் நம்பர்ல குடுக்குறோம். ஸோ சூப்பர். எந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணா அவங்களுக்கு வசியம் ஆவாங்க. வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள் எல்லாமே அந்த இடத்துல வந்து கனெக்டிவிட்டி ஆயிடும். ஓகே ஸோ சார். நம்பர்ஸ்லயும் இருக்குது, தாந்திரிக் ரெமடிலயும் இருக்குது. ஓகே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரார்டினரியான விஷயங்களும் இருக்குது. சிம்பிளாவும் ரெமெடி இருக்குது, பெருசாவும் இருக்குது. ஆனா இதெல்லாம் பாசிபிள் ஆனா சூப்பரான ரிசல்ட்ட குடுக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்து தந்திரமா எத செய்தாலும் வெற்றியே. இந்த கலியுகத்துல தந்திரமா பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். விதி பிரகாரம் போற போக்குல போயிட்டு, "என்னதான் நடக்கட்டும். இவரு என்ன சொன்னாரோ சொல்லட்டும். இதெல்லாம் நடந்துருமா?" அப்படின்னு வந்து போறவங்களுக்கு வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இவர் என்ன சொல்றாரு? இவர் சொல்றதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலான்னு வர்றவங்களுக்கு, கண்டிப்பா மாற்றத்த எடுத்து குடுத்துட்டு தான் இருக்கும். சார் இது இந்த வந்து நம்ம போன ஷோலயே பார்த்தோம். நெறைய கால்ஸ் வந்தது. நெறைய பேர் பேசுனாங்க. நெறைய பேருக்கு ஈக்கோ சிஸ்டம் சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கேன். இன்னைக்கு எல்லாருமே வந்து இப்போ
இப்போ கூட வரும்போது காரில் வரும்போது கூட ஒரு கிளைண்ட்டு பேமெண்ட் போட்டாங்க, ஸ்க்ரீன்ஷாட் போட்டாங்க, டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நான் நம்பர் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எப்பவுமே கால் வந்துட்டே இருக்கும். ஸோ நெறைய கேள்விகளுக்கு நெறைய உங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி.